சரி, இந்த ஒரு படத்தோட நம்ம கதையை நம்ம பார்க்கும்போது ஹீரோட பொண்ணு ஒரு நல்ல ஒரு லைஃப் ஒன்று வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாமல் நம்ம அண்ணாச்சி லெஜண்ட் சரவணன் வந்து இருக்காப்புல. அவர் வந்து ஒரு கார் மெக்கானிக்கில் வந்து ஒரு ஹார்பரில் வந்து காரை வந்து வேலை வைக்கக்கூடிய ஆளாக நம்ம அண்ணாச்சி வந்து இருக்காப்புல. அந்த ஹார்பரில் சால்ட்டுன்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த சால்ட்டுன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து அந்த ஒரு கண்டெய்னரில் வந்து ஒரு பெரிய ஏதோ ஒரு இல்லீகலான பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இதை பார்த்த போலீஸ் அதிகாரியாக நம்ம ஆண்ட்ரியா ஒரு கட்டத்தில் வராங்க. அவங்க வந்து இந்த மாதிரி இந்த ஹார்பருக்குள்ளே நம்மளால போக முடியல, இதில் சால்ட்டு தான் இந்த ஹார்பரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான், உள்ள அந்த இல்லீகலான பிஸ்னஸ்லாம் என்ன நடக்குது, அது வந்து அப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆண்ட்ரியா ஒரு கட்டத்தில் இருக்காப்புல. ஆனால் நம்ம அண்ணாச்சி லெஜண்ட் நம்ம அண்ணாச்சி வந்து அந்த ஹார்பரில் வந்து ஏமா கார் ரிப்பேர் பார்க்கறதுலேருந்து போயிட்டு அவருக்கு தெரியாத இடமே இல்லை. அவர் ஹார்பருக்குள்ள தான் அவருக்கு வேலையே நடந்துக்கிட்டு இருக்கும்போது இது தெரிஞ்சுக்கிட்ட ஆண்ட்ரியா வந்து நம்ம லெஜெண்டை போய் ஹெல்ப் கேட்குறாங்க. அப்புறம் நம்ம லெஜெண்ட் வந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி நான் இப்படி ஒரு லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் இதில் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை பார்த்தா நம்ம ஆண்ட்ரியா வந்து நம்ம லெஜெண்டை வச்சு ஒரு கேம் ஒன்று ஆடி அங்கே பார்த்தா நம்ம சால்ட் வந்து இவன் இதுக்கெல்லாம் முழு காரணமே வந்து இந்த கார் மெக்கானிக் தான் அப்படின்னு சொல்லி விட்டு சால்ட்டு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நம்ம லெஜெண்டோட பொண்ணை வந்து தூக்க பார்ப்பாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் ஓடுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்காப்புல. சரி, அவர் வந்து மகளுக்காண்டி தான் இப்படிலாம் பண்ணுறாப்புல அப்படின்னு பார்த்தா ஆப்போசிட்டாக வந்து நம்ம ஆண்ட்ரியா தான் நம்ம லெஜெண்ட் சரவணனை வச்சு இந்த கேம் விளையாடுன்னு பார்த்தா நம்ம லெஜெண்ட் தான் நம்ம ஆண்ட்ரியா வச்சு வேலை தரமான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருப்பாப்புல. அதை பார்த்து ஆண்ட்ரியா வந்து இந்த கார் மெக்கானிக்கு யார் எவர் அப்படின்னு சொல்லி விட்டு அடுத்த ஒரு கதை அம்சம் போகும் பாருங்க. அது பார்க்கும்போது தரமான ஒரு ட்விஸ்டாக இருக்குங்க. எப்படின்னா நம்ம லெஜெண்ட் வந்து ஒரு ஸ்பை சோல்ஜராக இருக்காப்புல. இந்த கார் மெக்கானிக்கு இந்த கேங்ஸ்டருக்கு என்ன ஒரு தொடர்பு, எதனால இப்படிலாம் பண்ணுறாப்புல, நம்மளை வச்சு இப்படி ஒரு கேம் வந்து விளையாண்டுட்டாப்புல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆண்ட்ரியா ஒரு கட்டத்தில் வந்து விசாரிக்கும் போது நம்ம ஆண்ட்ரியோட அப்பா தான் இதுக்கு பெரும் உறுதுணையாகவும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா நம்ம அண்ணா லெஜெண்ட் சரவணனுக்கு வந்து கல்யாணம் ஆகி அதில் ஒரு குழந்தை ஒரு பக்கத்தில் பிறந்து தான் மனைவியை அவரே ஒரு கட்டத்தில் வந்து கொண்டிருப்பாப்புல. அது எதனால கொண்டாப்புல முக்கியமான ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் இருக்காங்க. அந்த ஒரு ஈவல்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து யார் எவர், அந்த ஈவல்னு சொல்லக்கூடிய கேரக்டர் தான் கிட்டத்தட்ட நம்ம லெஜெண்ட் சரவணாவோட வாழ்க்கையை புரட்டி போட்ட அளவுக்கு ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருப்பாப்புல. அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமாக இருக்கு.